ஐயா தைச்சு கொடுத்துரு ஐயா, தைச்சு கொடுத்துரு ஐயான்னு டைலர்கிட்ட கெஞ்சணும். அந்த கெஞ்சின பிறகுதான் டைலரே எங்களுக்கு துணியை கொடுப்பார். அதுவும் அவர் சொல்லுவார், 24th நைட்டு ட்ரை பண்றேன். அது போல தைச்சவங்க இப்போ யாரும் இல்லை ஐயா, நம்மளோட முடிஞ்சிச்சு நினைக்கிறேன். ஆண்டவர்கிட்ட கூட என்ன பண்ணாங்கன்னா, ஆண்டவர் வாழ்ந்த நாட்களில் கிறிஸ்மஸ் நம்ம பிறப்பு குறித்து பேசுறோம்ல, ஆண்டவர்கிட்டே கேட்டாங்க, அவர் பிறந்தவர்கிட்டே கேட்டாங்க, ஆண்டவரே நீர் தான் கிறிஸ்துவா, நீர் தான் கிறிஸ்துவா, நீர் தான் பிறக்க வேண்டிய மேசியாவா, நீர் தான் உண்மையா எங்களை ரட்சிக்க வந்தவரா, ஒரு அடையாளத்தை எங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி வேத பாரகர்கள் பரிசேயர்கள் எல்லாரும் யாருக்கிட்ட கேட்டாங்கன்னா, இயேசு ஆண்டவரிடத்திலேயே வந்து கேட்டார்கள். ஆமாங்களா? கேட்டார்களா? இல்லையே, அது போல நான் கேட்கவே இல்லையே, சொப்பனத்தில் கூட எனக்கு சொல்லவே இல்லையே. மத்தேயு வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 38வது வசனம் கரெக்டா பாருங்க. 12:38. வேத பாரகரும் பரிசேயரிலும் சிலர் அவரை நோக்கி, போதகரே உங்களால எங்களுக்கு ஒரு அடையாளம் வேணும், நீங்க தான் எங்களை ரட்சிக்க வந்த கிறிஸ்துவா, நீர் தான் எங்களை மீட்க வந்த ரட்சகரா, உங்களால தான் எங்களுடைய வாழ்க்கை மாறுமா, எங்களுடைய குடும்பத்துல ஒரு ஒளி ஏற்றப்படுமா, அப்போதுக்கு ஒரு அடையாளத்தை கேட்கிறாங்க. நம்புவதற்கு, நீர் தான் கிறிஸ்துவா அப்படி என்று நம்புவதற்கு ஒரு அடையாளத்தை அவர்கள் கேட்கிறார்கள். அதற்கு ஒரு அடையாளத்தை மாத்திரம் அவர் சொன்னார், வேற எதுவும் சொல்லல. கீழே வசனம் அப்படியே 39 வாசிங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே பாருங்க, பொல்லாத விபச்சார சந்ததியார். இத மைக்ல சொல்றதுக்கு ஒரு பாஸ்டர் என்ன பண்ணாரு, இப்படி எடுத்துக்கினார், இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அப்படின்னு சொன்னாரு. நான் கேட்டேன், ஏன் பாஸ்டர் சொல்றீங்க? இந்த பாஸ்டர் எதனா பண்ணிடுவாங்க யாருன்னா, யாராச்சும் எதனா பண்ணிடுவாங்க பாஸ்டர். அப்புறம் அவர் சொன்னாரு, ரொம்ப அதிகமாக பேசுனா கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க பாஸ்டர். நாங்கள் போன வாரம் தான் ஒருத்தரை நாங்கள் வெளியே கொண்டு வந்தோம், ஒரு பாஸ்டரை. நாங்கள் சொன்னோம், ஐயா எங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணிட்டு தான் வந்து மைக்கை கையில் பிடிச்சிருக்கிறோம். எது இன்சூரன்ஸ் பண்ணிட்டோம்? எதில் பண்ணிட்டோம்? அவர் ரத்தத்தினால என்ன விலை கொடுத்து அவர் இன்சூரன்ஸ் பண்ணிட்டார்.